பிரசாதோட வீடு ஒரு குடிசை வீடு. ஆனா அது ஒரு பெரிய வீடு. அந்த வீட்ல மாமியார் சாரதா ரொம்ப கடினமா நடந்துப்பாங்க. வீட்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ஆச்சாரங்கள் எல்லாத்தையும் அவங்க சொன்னது மாதிரியே தான் நடந்தாகணும். பிரசாத் ரொம்ப பொறுமையான மனுஷன். விசேஷம் என்னன்னா 3 மருமகள்களும் கர்ப்பவதிகள். அதுல பெரிய மருமக அனாமிகாவுக்கு நிறை மாதம். ஒரு நாள் அந்த ஊர்ல பெரிய மழை வந்தது. அருண், சுரேஷ், ரமேஷ் 3 பேரும் வியாபார விஷயமா பட்டணம் போனாங்க. அம்மா, நாங்க எல்லாரும் பட்டணம் போறோம். அங்க பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பழைய பாக்கி எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வரோம். வானிலை ஒன்னும் சரியில்லை, அப்பப்ப மழை வருது. நீ பாட்டுக்கு ஏதாவது வேலைய பாத்துக்கிட்டே இருக்காத, ஜாக்கிரதையா இருங்க. என்ன, அப்பாக்கு டைமுக்கு மருந்து கொடு, மத்தவங்களையும் நல்லபடியா பாத்துக்கோ. என் வீட்டையும் என் மருமகள்களையும் பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணு எனக்கு பாடம் எடுக்காத. இந்த வீடு நான் பிறந்து வளர்ந்த வீடு, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க யார்கிட்டயும் ஏமாந்துடாதீங்க. போற இடம் பட்டணம். அனாமிகாவுக்கு 9வது மாசம். எப்ப வேணா வழி வரலாம். நீங்க ஏதேதோ சாக்கு சொல்லிக்கிட்டு அங்கேயே இருந்துராதீங்க. சட்டுப்புட்டுன்னு வாங்க. சரிங்கம்மா, நீ சொன்ன மாதிரியே செய்றம்மா. ஆனா பாரு, அவனி அஞ்சலி கூட பிரெக்னெண்டா இருக்காங்க. 5-6 மாசம் ஆகுது. அவங்களும் அதிகமா வேலை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் பாத்துக்கம்மா. நான் என்னமோ அவளுகளை ராட்சசி மாதிரி கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுற? கர்ப்பமா இருக்கோன்னு ஆடாம அசையாம பெட்டிலேயே படுத்துக்கிட்டு இருந்தா பிறக்கிற குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. கட்டில் மேலேயே நோகாம படுத்துட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் எந்திரிச்சு அங்க எங்க நடந்து சின்ன சின்ன வேலை செஞ்சாதான் சுகப்பிரசவம் ஆகும். நீங்க கிளம்புங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா, நாங்க போயிட்டு வரோம். அப்பா, மருந்து போட்டுக்கிட்டீங்களா? நாங்க சீக்கிரம் வந்துடுறோம், ஜாக்கிரதை. நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கொடை எடுத்துட்டு போங்க. அந்த பட்டணத்துல டிராபிக் அதிகமா இருக்கும். ரோடு கிராஸ் பண்ணும்போது பாத்து போங்க. வேலை முடிஞ்சதும் எதுவும் யோசிக்காம திரும்ப வந்துருங்கடா. 3 மகன்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துலலாம் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. வானத்துல சூழ்ந்த கருமேகங்கள் கலையவே இல்ல. இடி மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அனாமிகா, எழுந்திருச்சு நட. எத்தனை தடவைமா உன்கிட்ட சொல்றது? அது வெயிட்டா இருக்கும் பாரு, அது நீ தூக்காத. உன்னால முடியலன்னா அவனிக்கிட்டயோ அஞ்சலி கிட்டயோ சொல்லு, அவங்க பண்ணுவாங்க. அவனே, அஞ்சலி, காய்கறியை எடுத்து கட் பண்ண ஆரம்பிங்கம்மா. நான் அரிசி கழுவி போட்டுடுறேன். அத்த, வெளியில பெய்யற மழை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்பவும் இல்லாம இந்த இடி சத்தத்தை கேட்கும் போது இதயம் படபடன்னு அடிக்குது. எனக்கு என்னவோ பயமா இருக்கு அத்த. ஆமா அத்த, கரண்ட் கூட போயிடுச்சு. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. பட்டணத்துக்கு போனவங்கள இன்னும் காணோம். அவங்களுக்கு போன் கூட போக மாட்டேங்குது. என்ன ஆச்சோ என்னவோ. பொம்பளை பிள்ளைங்க இப்படியா தைரியம் இல்லாம இருக்கிறது? ஒரு இடி மின்னலுக்கே பயந்தா எப்படி? அவங்க சாயந்தரமா வந்துருவாங்க. நீங்க வேலைய பாருங்க. அவங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. நிம்மதியா வேலைய போய் பாருங்க, போங்க. மாமா ரூம்ல இருக்காரு. நீ போய் அனாமிகாவுக்கு சூடா பால் கொண்டு வாமா. கரண்ட் இல்லனா என்ன, நம்ம கிட்டதான் லாந்தர் இருக்குல்ல. சரிங்க அத்த, நானும் இவங்களுக்கு உதவி செய்யறேன். கிச்சன்ல 3 மருமகள்களும் வேலை செஞ்சாங்க. வெளியில பெய்யற மழை சத்தம் அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துச்சு. அப்படியே இருக்கும்போது சாயந்தரம் ஆக ஆக மழையோட வரத்து அதிகமாச்சு. நதி பொங்கி பெருகி ஊருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் பரபரப்பானாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி. பிரசாத் டென்ஷனா நனைஞ்சு வீட்டுக்குள்ள வந்தாரு. அவரோட முகத்துல ரொம்ப பயம் தெரிஞ்சுது. சாரதா, சாரதா, எங்கம்மா இருக்க? ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுமா. நான் கண்ணால பாத்துட்டு வந்தேன். ஏற்கனவே வீதியில தண்ணி வந்துருச்சு. அது நம்ம வீட்டு பக்கம் தான் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. பிள்ளைங்களுக்கு போன் பண்ணா சிக்னல் இல்லன்னு வருது. அவங்கள்ட்ட பேசவே முடியலமா. எனக்கு என்னவோ பயமா இருக்குது சாரதா. என்னங்க, நீங்களே இவ்ளோ டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களை பார்த்து பிள்ளைங்க எல்லாரும் பயந்துட மாட்டாங்க? நம்ம வீடு தாழ்வான இடத்துல இருக்கிறதால தண்ணி வந்துரும். நீங்க வேணா ஒரு வேலை பண்ணுங்க. இப்போதைக்கு என்ன தேவையோ மருந்து, உணவு பொருள் எல்லாத்தையும், தேவையான பொருட்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு மேல் கூரையில ஏறிடுங்க. சீக்கிரமா போங்க. மாமா, நிஜமாவே வெள்ளம் வந்துருச்சா? எனக்கு வயித்தெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. எனக்கு வலி வர மாதிரி இருக்கு. என்னால நடக்க முடியாது. அத்த, நாங்க படியில ஏற மாட்டோம். கரண்ட் இல்ல, இருட்டா இருக்கு. அங்கங்க வழுக்குது அத்த. நாங்க மேல ஏறினா விழுந்துருவோம். அழாதீங்க. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு அழறீங்க? நான் தான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது எதுவும் நடக்காது. அனாமிகா, என் கைய கெட்டியா புடி. அவனே, அஞ்சலி, நீங்க ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு என் பின்னாடியே நடங்க. ஒரு அடி கூட தவறக்கூடாது. ஜாக்கிரதையா அடி எடுத்து வைங்க. நான் டார்ச் லைட்டை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மழை தண்ணி அவங்களோட வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிமிஷத்துல முட்டி வரைக்கும் தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு. வீட்ல இருந்த பொருட்கள் எல்லாமே தண்ணில அடிச்சுக்கிட்டு போச்சு. மருமகள்கள் 3 பேரும் பயந்துக்கிட்டாங்க. அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க.
பிரசாத் கூரைக்கு கீழே ஒரு இடம் கட்டி வச்சிருந்த இடத்துக்கு போயிட்டாரு. சாரதா ஒரு கையால அனாமிகாவை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால டார்ச்சை பிடிச்சுக்கிட்டு மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஐயோ அத்தை, என்னால நடக்க முடியல. வயித்துல கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகமாகுது. எனக்கு தெரிஞ்சு பிரசவ வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன விட்டுடுங்க அத்தை, நீங்க வேணா போய்க்கோங்க. என்ன பேசுற அனாமிகா? உன்னை அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு போறதுக்கு நானே கொடுமைக்காரியா? அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு என்னைக்கோ இருக்கு. ஒன்னும் ஆகாது. இன்னும் 10 அடிதான் இருக்கும். ஜாக்கிரதையா நடந்து வா. உன்னோட தைரியம்தான் உன் குழந்தைக்கு பாதுகாப்பு. உன் கைய நான் விடவே மாட்டேம்மா. அக்கா பயப்படாத, நாங்க இருக்கோம்ல. முன்னாடி அத்தை இருக்காங்க. அத்தை கைய விட்டுறாத. பின்னாடி நாங்க இருக்கோம். அத்தை சொல்றது கேளு. நம்ம சீக்கிரமா மேல போயிடலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாரும் மேல ஏறி வந்து நின்னாங்க. அதுக்கு மேல கூரை இருந்துச்சு. பழைய பொருட்களை எல்லாம் போடுற பரணை அது. அங்க எல்லாரும் ஏறினாங்க. கீழே இருந்த வீட்ல தண்ணி பயங்கரமா ஏறிச்சு. மேல பயங்கரமான மழை, இடி, மின்னல், ஒரே இருட்டா இருந்துச்சு. அனாமிகாவுக்கு வலி பொறுக்கவே இல்ல. அத்தை, வலி அதிகமாகுது அத்தை. என்னால இதை தாங்கவே முடியல அத்தை. பயமா இருக்கு. அவரும் இல்ல. அவங்க வந்திருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும். என்ன ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போயிருப்பாங்க. மாமா, அவரும் அவங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. போனும் போக மாட்டேங்குது. அவங்களுக்கு இந்த வெள்ள விஷயம் தெரியுமா? அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்களா? வெள்ளத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுதுமா. அவங்களால எப்படி வர முடியும்? அவங்களுக்கும் இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருக்காது. கடவுளே, என் மருமகள்களையும் அவங்க வயித்துல இருக்க குழந்தைங்களையும் நீதாம்மா காப்பாத்தணும். உன்னை விட்டா வேற வழி இல்ல. என்னங்க, நீங்களே இந்த மாதிரி நேரத்துல தைரியத்தை இழக்கலாமா? நீங்க அழுதீங்கன்னா பசங்க அழமாட்டாங்களா? இவளுக்கு வந்திருக்கிறது பிரசவ வலி கிடையாது. பயத்தினால டென்ஷன்னால ஏற்பட்டிருக்க வலி. அம்மா அனாமிகா, என்ன பாரு. அமைதியா அப்படியே மூச்சு விடு. ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன்ல. ஆழமா மூச்சை இழுத்து விடு. அத்தை, வெளியில அடிக்கிற காத்துக்கு குளிர் அதிகமாகுது. எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு அத்தை. மழையில வேற நனைஞ்சிட்டோம். ரொம்ப ஈரமா இருக்கும். அனாமிகா அக்காவை போத்தி விடுறதுக்கு ஒரு சின்ன போர்வை கூட இல்லையே. அக்காக்கும் குளிர்து பாருங்க. ஆமா, இந்த நேரத்துல உங்களுக்கு ஜுரம் வந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை. அனாமிகா உடம்பு இப்ப ரொம்ப மென்மையா இருக்கும். அனாமிகாவுக்கு இந்த நேரத்துல தேவையான எல்லா பொருளும் என்னோட ரூம்ல தான் இருக்கு. நான் கீழே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பேசுற? கீழே தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல? பர்னிச்சரே அடிச்சுக்கிட்டு போகுது. உள்ள ஏதாவது ஒயரு கேரு தண்ணில பட்டு ஷாக் அடிச்சிட போகுது. இந்த தண்ணில பாம்பு தேளெல்லாம் வரும். நீ போகாத, நான் போறேன். எனக்கு நீச்சலாவது தெரியும்ல. என்னங்க, நீங்க ஒரு ஆர்வ கோளாறு. நேத்து தான் உங்களுக்கு ஜுரம் எல்லாம் முடிஞ்சது இல்லையா? நீங்க தண்ணில இறங்குனீங்கன்னா மேல வர முடியாது. என் மருமகளுங்க குளிர்ல இருக்காங்க. நான் எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அனாமிகாவுக்கு இருக்க சோர்வு அதிகமாகுது. நான் போயேதான் தீருவேன். நீங்க ஜாக்கிரதையா இவங்களை பாத்துக்கோங்க. எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் கிராமத்துல வளர்ந்தவ. தண்ணினா எனக்கு பயம்லாம் கிடையாது. வேண்டாம் அத்தை, நீங்க கீழே போவாதீங்க. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. குளிரவே இல்ல. எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு கீழே போகாதீங்க. எங்களுக்காக நீங்க இப்படி கஷ்டப்படுறது எங்களுக்கு பிடிக்கல. ஆமா அத்தை, நேத்து வரைக்கும் எங்களை ஏதாவது வேலை செய்ய சொல்லி திட்டிக்கிட்டே தான் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்காக உயிரை பணையம் வைக்கிறீங்க. இந்த குளிரை நாங்க பொறுத்துக்கிறோம் அத்தை. நீங்க போகாதீங்க. பைத்தியக்காரிகளா? திட்டுறது என்னோட உத்தேசம் இல்ல. அது அன்பால, பொறுப்புனால. உங்க எல்லாரையும் என் பொண்ணுங்க மாதிரி பார்த்ததுனாலதான் உரிமையா நான் திட்டுறேன். இந்த மாமியாரோட திட்டுக்கு பின்னாடி என்ன அன்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க என் வீட்டு மகாலட்சுமிங்க. உங்களை காப்பாத்துறது என் கடமை. என்னங்க, நான் திரும்ப வரலன்னா இவங்கள நல்லா பாத்துக்கோங்க. பயப்படாதீங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சாரதா யார் பேச்சையும் கேட்காம அந்த தண்ணியில நடந்து அவங்களோட ரூமுக்கு போனாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கழுத்து வரைக்கும் வந்தது. குளிர்ல அவங்க உறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. அவங்கள சுத்தி வீட்ல உள்ள பொருட்கள் எல்லாம் மிதங்கிட்டு இருந்துச்சு. பயங்கரமான இருட்டு. மேல பிரசாத் 3 மருமகள்களும் பயத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு செகண்டும் அவங்களுக்கு ஒவ்வொரு யுகமா இருந்தது. கடவுளே, என் பொண்டாட்டிய காப்பாத்து. அவளுக்கு அவ குடும்பம்னா உயிர். அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுப்பா. அவளோட முரட்டு தைரியம் அவளை காப்பாத்தணும். அத்தைய நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. எதை சொன்னாலும் நம்ம நல்லதுக்குன்னுவாங்க. அத்தைய நம்ம தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். அவங்க நமக்காக உயிரை பணைய வைக்கிறாங்க. அத்தை, சீக்கிரமா வாங்க. நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன். அப்ப கீழே இருந்த தண்ணில சாரதா கஷ்டப்பட்டு கூடையில எல்லா பொருட்களையும் வச்சுக்கிட்டு அதை தலை மேல வச்சுக்கிட்டு மெதுவா மருமகள்களையும் பிரசாதையும் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அவங்க கொண்டு வந்ததுல மருந்து பொருட்கள் மட்டும் இல்ல, கொஞ்சம் ஹெல்தியான சாப்பாடு, போர்வை எல்லாத்தையும் நனையாம ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு பெரிய சோஃபா அங்க வந்துச்சு.
அது வந்து அவங்கள பலமா இடிச்சிட்டு போயிடுச்சு. சாரதா தண்ணில மூழ்கி போயிட்டாங்க. மேல எல்லாரும் டென்ஷனா இருந்தாங்க. அத்தை போய் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. என்னாச்சோ என்னவோ. நான் போய் பார்க்க போறேம்மா, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. என்னங்க, நான் வந்துட்டேன், யாரு கீழே வராதீங்க, நானே மேல வரேன் அப்படின்னு சாரதா கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்தாங்க. மேல வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க தலையில சோஃபா இடிச்ச காயம் ஏற்பட்டு இருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. ஈரமா இருந்த சாரதாக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள பார்த்த உடனே மருமகள்கள் எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை, நெத்தில என்ன ஆச்சு? ரத்தம் வருது. எங்களுக்காக நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது இதயமே நின்னுடும் போல இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்லடிமா, சின்னதா அடிபட்டுடுச்சு. எனக்கு எதுவும் ஆகல, சோஃபா லைட்டா பட்டுடுச்சு. முதல்ல போர்வையை எடுத்து போத்துங்க. அனாமிகாக்கு 2 போர்வையை கொடுங்க. அஞ்சலிமா, அதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு, அனாமிகாக்கு கொடு. அவங்கவுங்க மருந்து எடுத்துக்கோங்க, யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. எங்களை மன்னிச்சிருங்க அத்தை, நீங்க ஒரு ராட்சசின்னு மனசுக்குள்ள எத்தனையோ தடவை திட்டிருக்க. ஆனா நீங்க உண்மையிலேயே ஒரு தேவதை அத்தை. இன்னைக்கு நீங்க இல்லன்னா எங்க நிலைமை என்ன? எங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் ஏன் அவ்வளோ கடினமா இருந்தேன்? பொம்பளை பிள்ளைங்க எல்லா சூழ்நிலையையும் எதிர்கொள்ளணும், மென்மையா எப்பவும் இருக்கக்கூடாது. அப்பப்ப நம்ம கடுமையாவும் கடினமாவும் இருக்க கத்துக்கணும். என்னை விட என் மருமகளுங்க இன்னும் கடினமா இருக்கணும். நீங்க போய் இப்படியெல்லாம் அழலாமாமா? உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். அத்தை, நீங்க சொன்ன தைரியம் என் வலிய கூட குறைச்சிருச்சு. என்ன பெத்த அம்மாவை விட நீங்க உயர்ந்துட்டீங்க. உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. சாரதா, இன்னைக்கு நீ செஞ்ச வேலைக்கு எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கும்மா. பெண்கள் அவங்க குடும்பத்துக்கு ஆபத்து வந்தா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு இன்னைக்கு நீ எங்களுக்கு நிரூபிச்சிட்ட. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா சாரதா 3 மருமகள்களையும் பக்கத்துல வச்சு அவங்களுக்கு உண்டான தைரியத்தை சொல்லிக்கிட்டு தலையில கட்டு கட்டிக்கிட்டு அவங்க பக்கத்திலேயே இருந்தாங்க. சாரதாவோட சிறு வயசுல இந்த மாதிரி வெள்ளம் வந்தா என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொன்னாங்க. அனாமிகாக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அவளை பக்கத்துல இருந்து ஜாகிரதையா பாத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில மழை முற்றிலுமா நின்னு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மழை தண்ணியும் குறைஞ்சுது. காலையில ஒரு 8 மணி வாக்குல பட்டணத்துக்கு போனவங்களும் வந்துட்டாங்க. அம்மா, அப்பா, அனாமிகா, அஞ்சலி, அவனி, எங்க இருக்கீங்க? எல்லாருக்கும் நாங்க பேசுறது கேக்குதா? அம்மா, எங்க இருக்கீங்க நீங்க? பசங்க வந்துட்டாங்க. அடே, நாங்க மேல இருக்கோம்டா, எல்லாரும் நல்லா இருக்கோம், இங்க வாங்க. அப்போ 3 மகன்களும் ரெஸ்கியூ போட்ல வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு மேல வந்து அங்க நடந்ததையெல்லாம் கேட்டு அவங்களும் கண்ணீர் விட்டாங்க. அவங்களோட அம்மா அப்பா மனைவிகள் பட்ட கஷ்டத்தை பார்த்து கவலை அடைஞ்சாங்க. சாரதா தலையில இருந்த கட்டை பார்த்து பதட்டம் அடைஞ்சாங்க. அம்மா, என்னம்மா அது? எப்படிம்மா அடிபட்டுச்சு? உன்னை என்னால இந்த மாதிரி பார்க்கவே முடியலம்மா. அனாமிகா, நீ நல்லா இருக்கியா? உனக்கு ஒன்னும் ஆகலல? நான் நல்லாதாங்க இருக்கேன். உங்க அம்மா தான் ராத்திரி எங்களுக்காக அவங்க உயிரை பணைய வச்சு எங்களை பாதுகாத்தாங்க. மழை தண்ணில இறங்கி மூழ்கிட்டாங்க. அடிபட்டு எங்களுக்காக மருந்து போர்வையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை பாதுகாத்தாங்க. அவங்க இல்லைன்னா நாங்க இல்லைங்க. நாங்க யாரும் இந்நேரத்துக்கு உயிரோட கூட இருந்திருக்க மாட்டோம். இன்னொரு ஜென்மம் கொடுத்திருக்காங்க. அம்மா, உன்னை நாங்க கூட புரிஞ்சுக்காம போயிட்டோம்மா. உன்னோட கடினமான வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுது. எங்களை மன்னிச்சிருமா. ஆமாம்மா, எங்களை மன்னிச்சிருமா. நீ எப்ப பார்த்தாலும் அப்பாவையும் இவங்களையும் திட்டிக்கிட்டே இருப்ப. அதையும் நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். நாங்க இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்காது. அடே பைத்தியக்காரனுங்களா, நான் உங்க அம்மாடா, அம்மா. அம்மா பசங்களுக்காக தன்னோட உயிரை கூட விடுவா. என் மருமகள்களும் எனக்கு பிள்ளைங்க தான். அவங்கள காப்பாத்துறது என் கடமை இல்லையா? உங்க பொண்டாட்டிங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. வாங்க, அனாமிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணணும். அப்புறம் என்ன, ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? வாடா, எல்லாரும் சேர்ந்து போவோம். இந்த மழை தண்ணி வீட்டை நாசம் பண்ணலாம், ஆனா நம்ம மனசுல இருக்க ஒத்துமையா எதுவும் பண்ண முடியாது. முன்னாடியை விட நம்ம குடும்பம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா ஆயிருக்குடா. தீயணைப்பு வீரர்கள், ரெஸ்கியூ டீம், இவங்க எல்லாரோட உதவியால எல்லாரும் பாதுகாப்பான இடங்களுக்கு போனாங்க. அனாமிகாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. கொஞ்ச நாள்லயே மருமகள்கள் குழந்தை பெத்து எடுத்தாங்க. அப்பையில இருந்து மருமகள்கள் அவங்க மாமியார ஒரு கடவுள் மாதிரி பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. மாமியார் கடினமா பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம், அர்த்தம் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. சாரதா பேரம் பேத்திங்களோடவும் மகன்கள் மருமகள்களோடவும் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா நாட்களை கழிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். பிரசாதோட குடும்பத்துல அனாமிகா ரொம்ப ஏழ்மையான வீட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு. ரமேஷோட வருமானம் குறைவுங்கிறதால மாமனார் மாமியாரோட சேர்ந்து ஒரு குடிசை வீட்ல எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. ஆனா
அவனியும் அஞ்சலியும் பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்த பொண்ணுங்க. அனாமிகாவோட சின்ன குடிசை வீட்டுக்கு பக்கத்துல ஆளுக்கு ஒரு பங்களாவை கட்டிக்கிட்டு அதுல தனித்தனியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பங்களாக்கு பக்கத்துல அனாமிகாவோட வீடு ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. இதனால அவனி அஞ்சலிக்கு அனாமிகானாலே கொஞ்சம் இளக்காரமா தான் இருக்கும். ஒரு நாள் காலையில அனாமிகா பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த பங்களா பால்கனில அவனியும் அஞ்சலியும் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா அஞ்சலி, நம்ம வீட்டு பெரிய மருமக காலையில இருந்து அத்தனூண்டு வீட்டை துடைக்கவும் பெருக்கவும் பாடுபடுறா. நம்மள மாதிரி ஒரு வேலைக்காரி வச்சுக்க கூட தகுதி இல்லாதவ. ஆமா அவனி, அத்தனூண்டு வீட்டுக்குள்ள எப்படி 4 பேர் இருக்காங்கன்னு தான் புரியல. பத்தாததுக்கு 2 பசங்க எப்படிதான் இருக்காங்களோப்பா. இந்த காலத்துல கூட அந்த காலத்து பழக்க வழக்கங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வீட்ல ஒவ்வொரு ரூம்லயும் ஏசி, விசாலமான இடம். அவனி, அஞ்சலி, காலை வணக்கம். காஃபி குடிச்சிட்டீங்களா? வீடு சின்னதா இருக்கலாம், ஆனா மனசு சின்னதா இருந்தாதான் தப்பு. இருக்கிறத வச்சு திருப்தியா இருந்துக்கணும். அது என்னக்கா, இல்லாதவங்க தான் எப்ப பார்த்தாலும் திருப்திய பத்தி பேசுறாங்க. இந்த காலத்துல பணமும் வீடும் இல்லைன்னா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. அக்கா, ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். உன் பசங்க 2 பேரும் என் பசங்களோட விளையாடுறதுக்கு இங்க வராங்க இல்லையா? பொம்மையெல்லாம் வீணாக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. பசங்களை கொஞ்சம் இங்க அனுப்பாம பாத்துக்கக்கா. சரிம்மா, குழந்தைங்களுக்கு அது எதுவும் தெரியாது. இனிமே அவங்கள உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேமா. எங்க வீட்லயே அவங்கள விளையாட சொல்லிடுறேன், அதுவே அவங்களுக்கு போதும். இப்படி அனாமிகா அவங்களோட வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினாலும் முகத்துல உள்ள புன்னகை மறையாம அவ வேலைய அவ பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து மாமனாரும் மாமியாரும் வெளியில வந்தாங்க. ஏமா அனாமிகா, ஏமா காலங்காத்தாலே அவளுங்க கிட்ட பேச்சு? அவளுங்களுக்கு பணக்காரிங்கிற திமிரு. என் பெரிய மருமகளை பத்தி எனக்கு தெரியும். அவ தங்கமான பொண்ணு. இந்த சின்ன வீட்லயே எங்களுக்கு சொர்க்கத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காளே. ஆமாமா அனாமிகா, என் பெரிய மகன் ரமேஷ் ஏழையா இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷம். அக்கம் பக்கத்துல தான் என்னோட மத்த பசங்களும் இருக்கானுங்க. ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் வந்து பார்க்க கூட மாட்றானுங்க. பணம் அவங்க கண்ணு மறைச்சிருச்சுமா. மாமா, அப்படி சொல்லாதீங்க. அவங்களும் நம்ம குடும்பம் தானே. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வருவாங்க. ரமேஷ் கஷ்டப்படுறாருல, சீக்கிரமாவே நமக்கு நல்ல காலம் பிறக்கும். ஆமாப்பா, என் மனைவி சொல்றது உண்மைதான். சீக்கிரமாவே இந்த வீட்டை சரி பண்ணிடுறேன். இந்த மழைக்காலம் வர்றதுக்குள்ள மேல்கூரைய மாத்திட்டு நல்லா கட்டுறேன். ஜாக்கிரதடாப்பா, வானத்தை பாத்தியா? மேகம் சூழ்ந்திருக்கு, மழை வந்துரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. வானிலையில மாற்றம் ஏற்பட்டுச்சு. கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் மதிய வேலையில இந்த மாதிரிதான் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ இடியும் மின்னலும் கூட சேர்ந்து வந்துச்சு. போக போக மழையோட தீவிரம் அதிகமாச்சு. அனாமிகாவோட சின்ன வீடு மழையால நனைய ஆரம்பிச்சுது. உள்ள எல்லாம் ஒழுகிக்கிட்டு இருந்தது. ஹரிஷ், நவ்யா பயந்துகிட்டு அனாமிகாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த இடி சத்தத்தை கேள வீடு இடிஞ்சு விழுந்துருமாம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆமாம்மா, அந்த மின்னலை பார்க்கவே பயமா இருக்கு. வானமே ஓட்ட போட்டுக்கும் போல இருக்கேன். பயமா இருக்குமா. பயப்படாதீங்க பசங்களா, ஒன்னும் ஆகாது. ஹரிஷ், நீ பெரியவன் தானே. சின்ன பாப்பா அழறா, நீ தானே அவளுக்கு தைரியம் சொல்லணும். நீயும் கூட சேர்ந்து அழுதா எப்படி? அம்மா அனாமிகா, குழந்தைங்க பயப்படுறாங்க, உள்ள கூட்டிட்டு போமா. என்னங்க, நீங்களாவது குழந்தைங்கள பாத்துக்க கூடாதா? மழைய பார்த்து குழந்தைங்க பயப்படுறாங்க பாருங்க. ஆமா சாரதா, மழை ரொம்ப தீவிரமா பெய்யுது. நம்ம வீட்லயோ அங்கங்க ஒழுகுது. வெள்ளமும் ஊருக்குள்ள வந்துரும் போல இருக்கு. கடவுளே, எங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க. மழை இன்னும் கொஞ்சம் தீவிரமா பெஞ்சது. வாசல் முழுக்க ஒரே தண்ணி. அனாமிகாவோட ஓட்டு வீடு அங்கங்க ஒழுகுச்சு. அந்த வீடு பழைய வீடுங்கிறதால அப்படி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பயங்கரமான மழை, இன்னொரு பக்கம் வெள்ள நீர் ஊருக்குள்ள புகுந்து அனாமிகா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அத்த, மாமா, பாத்தீங்களா? வீட்டு வாசல் வழியா வெள்ள நீர் உள்ள வந்துருச்சு. என்ன பண்றது? ஐயோ கடவுளே, வெள்ளம் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. என்ன பண்றது? கவலைப்படாதம்மா, பசங்களை கட்டில் மேல ஏத்துமா. வீட்டுல இருக்க பொருட்களை எல்லாம் மேல ஏத்துவோம். ரமேஷ இன்னும் ஆள காணோம். போன் பண்ணாலும் போக மாட்டுது. சாரதா, நீ அனாமிகாவுக்கு உதவி பண்ணு. நான் வாசல்ல இருந்து தண்ணி உள்ள வராம தடுப்பு வைக்கிறேன். அம்மா, அம்மா, கால்ல தண்ணி படுதுமா. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. நவ்யா கண்ணா, அழாதடா. தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்கல்ல. ஹரிஷ், தங்கச்சி கையை பிடிச்சுக்கோ. என்ன அத்த, நான் கிச்சன்ல உள்ள பொருளை எல்லாம் மேல தூக்கி வச்சிடுறேன். நீங்க கொஞ்சம் இந்த துணி மூட்டையெல்லாம் எடுத்து கட்டில வைங்க. இந்த கஷ்ட காலத்துல அனாமிகா குடும்பம் அல்லாடிக்கிட்டு இருந்தது. மழை தண்ணி முட்டி வரைக்கும் ஏறிச்சு.
அனாமிகா மாமனாருக்கும் மாமியாருக்கும் குழந்தைங்களுக்கும் தைரியம் சொன்னான். வீட்டுக்குள்ள இருக்க தண்ணிய வெளியில வாரி இறைக்கிற முயற்சி பண்ணான். ஆனா அதிக மழை பெஞ்சதால அவளோட முயற்சி எதுவும் பலிக்கல. இன்னொரு பக்கம் அவனி அஞ்சலியோட பங்களாவும் சூழ்நிலை கொஞ்சம் நல்லா இல்ல. அவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க வீட்டுக்குள்ளார மழை தண்ணி உள்ளார வந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் டெரஸ்ல இருந்த ஷெட்டுக்கு மொத்தமா சேர்ந்து வந்து உட்காந்துக்கிட்டாங்க. சுரேஷ், கீழே தண்ணி வந்துட்டு இருக்கு, அதனாலதான் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து மேல வச்சுட்டு இந்த டெரஸ்ல இருக்க ஷெட்ல ஜாலியா உட்காந்தாச்சு. இங்க நல்லா ஜாலியா இருக்குல்ல? ஆமா ஆமா, இது பங்களான்றதுனால தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் குளிர் நிறைய தான் இருக்குல்ல. சுட சுட ஏதாச்சும் இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அருண், நீ போய் மியூசிக் ஆன் பண்ணு. இந்த மழை காலத்துல நம்ம எல்லாம் இங்க ஒரு சின்ன பார்ட்டிய பண்ணுவோம். வெளிய சில்லுன்னு காத்து, சுட சுட சமோசா. ஆஹா, நல்லா இருக்கும்ல? ஆமா ஆமா, இந்த மழைய பார்த்து எதுக்கு பயப்படணும், நம்ம என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்க ஃபுல் சவுண்ட்ல வைக்கிறேன். அஞ்சலி, அங்க பாத்தியா? அனாமிகாவோட வீடு பாதி தண்ணில மூழ்கி இருக்கா மாதிரி தெரியுதே. பரவாயில்லையே, இந்த தண்ணில எல்லாரும் நீச்சல் கத்துக்கறாங்கன்னு நினைக்கிறேன். விடு அவனே, அவங்களுக்கு என்ன நம்மள மாதிரி பங்களாவா இருக்கு? அந்த வீட்ல அததான் பண்ண முடியும். அவங்கள பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு? நம்ம பார்ட்டி பண்ணுவோம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா ஆமா, அவங்கள பத்தி எதுக்கு நமக்கு? அதான் அம்மா அப்பா அவங்க கூட இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். இப்படி அனாமிகா குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க வீட்டு மருமகள்கள் அவங்களோட நிலைமைய பார்த்தாலும் கண்டுக்கவே இல்ல. மனிதாபிமானமே இல்லாம டெரஸ்ல உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அனாமிகா வீட்ல தண்ணி இன்னும் அதிகமாச்சு. அத்தை, மாமா, தண்ணி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கே. கரண்ட்டும் போயிடுச்சு, குழந்தைங்க குளிர்ல நடுங்குறாங்க. ஆமாமா அனாமிகா, தண்ணி கட்டிலுக்கு மேல வருதே. என் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய மழையையோ வெள்ளத்தையோ பார்த்ததே இல்ல. அனாமிகா, குழந்தைங்கள நீ தோல் மேல ஏத்திக்கோமா. ஷாரதா, நீ அனாமிகாவை கெட்டியா புடிச்சுக்கோ. இந்த கஷ்டத்தை நம்ம தைரியமா எதிர்கொள்ளணும். ரமேஷ் எங்க இருக்கானோ என்னவோ, அவன் வந்தான்னா கொஞ்சம் தைரியமாவது இருக்கும். மாமா, ரமேஷ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் எங்க இருந்தாலும் ஜாக்கிரதையா தான் இருப்பாரு. நம்ம இந்த ராத்திரிய இந்த வீட்லயே எப்படியாவது கடக்கணும். பசங்களா, அந்த பெரிய டேபிள் மேல ஏறுங்க. நானும் பாட்டியும் எங்கேயே நிக்கிறோம். அம்மா, ஈரத்திலேயே எவ்வளவு நேரமா நிப்பீங்க? உங்களுக்கு குளிர்லையா? இல்லடா கண்ணா, நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருந்தா எனக்கு அதுவே போதும். கடவுள் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த தண்ணி சீக்கிரமாவே குறைஞ்சிரும். அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அனாமிகா குடும்பத்துக்கு நரகமா இருந்துச்சு. குளிர், பயம், பசி இருந்தாலும் அனாமிகா ஒரு நிமிஷம் கூட தைரியத்தை இழக்கவே இல்ல. மாமியார் மாமனார சமாதானப்படுத்தி குழந்தைங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த ராத்திரிய கடக்க முயற்சி பண்ணா. இன்னொரு பக்கம் பக்கத்து பங்களால அவனியும் அஞ்சலியும் புருஷங்களோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில மழை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிச்சுது. அனாமிகா வீட்ல இருந்த தண்ணி எல்லாம் வெளியில போச்சு. ஆனா வீடெல்லாம் சேரும் சகதியுமா இருந்தது. அனாமிகா, அம்மா, அப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? வெள்ளம் வந்ததுனால ரோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் அங்கேயே மாட்டிக்கிட்ட வர முடியல. ரமேஷ், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க வந்தீங்களே அதே போதும். உங்க அம்மா அப்பாவும் பசங்களும் பாதுகாப்பா இருக்காங்க. எப்படியோ இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். ஆமாம்பா, அனாமிகா தான் எங்க உயிரை காப்பாத்துனா. ராத்திரி முழுக்க தூங்காம குழந்தைங்களையும் எங்களையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா. நாங்க மட்டும் இருந்தா இந்த வெள்ளத்துல எப்படியோ அடிச்சுக்கிட்டு போயிருப்போம். ஆமாண்டா, ஓ மனைவி இந்த வீட்டோட மகாலட்சுமி. ராத்திரி முழுக்க தொட வரைக்கும் தண்ணியில நின்னுக்கிட்டு எங்களை காப்பாத்துனா. அதை கேட்டதும் ரமேஷ் கண்ணீரால அனாமிகாக்கு நன்றி சொன்னான். வீட்டை பார்த்து அவன் கொஞ்சம் கவலை அடைஞ்சான். அவனி, அஞ்சலி, சுரேஷ், அருண் அவங்க பங்களா டெரஸ்ல இருந்து கீழே இறங்குனாங்க. அவங்க வீடு உயரமா இருந்ததுனால அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இல்ல. ஆனா பக்கத்துல இருந்த அனாமிகா வீடு ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருந்தது. அனாமிகா குடும்பம் சேத்துல நின்னுட்டு இருந்ததை பார்த்தாங்க. அஞ்சலி, அங்க பாத்தியா? அனாமிகாக்கா வீடே சேரா இருக்கு. ராத்திரி முழுக்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. ஆமா அவனி, நம்ம என்னமோ ராத்திரி முழுக்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பாவம் அத்தையும் மாமாவும் ராத்திரி முழுக்க அந்த சேர்ல கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள இங்க வாங்கன்னு கூப்பிட கூட நமக்கு யோசனை வரலையே. நம்ம சுயநலத்தை பார்த்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா அருண், நம்ம அண்ணன் ராத்திரி இல்ல. அண்ணி மட்டுமே எல்லாரையும் கவனிச்சிருக்காங்க. அவங்க பிள்ளைங்களா இருந்தா அவங்கள பாதுகாக்க தவறிட்டுமே. சரி வாங்க போய் பேசலாம், நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அனாமிகாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க 4 பேரையும் கோபமா பார்த்த சாரதா அவங்க கிட்ட, எதுக்குடா வந்தீங்க? நாங்க இருக்கோமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தீங்களா? ராத்திரி முழுக்க நீங்க நிம்மதியா தூங்குனீங்களே, ஒருத்தராவது எட்டி பாத்தீங்களா? பணத்திமிரு உங்க கண்ணை மூடிடுச்சுடா. அனாமிகா ஏழை பொண்ணுன்னு ஏளனமா பாத்தீங்க.
அவளுக்கு நேத்து ராத்திரி இருந்த மனதைரியம் உங்க மனைவிகளுக்கு இருக்குமா? அக்கா எங்களை மன்னிச்சிருக்கா. பணத்திமிரல நாங்க ஆணவத்தோட நடந்துகிட்டோம். ராத்திரி முழுக்க நீங்க பட்ட கஷ்டத்தை காலையில தான் நாங்க எல்லாரும் உணர்ந்தோம். குற்ற உணர்ச்சியோட இருக்கோம். மன்னிச்சிருங்க. ஆமா அத்தை, நாங்க 2 பேரும் இருந்தோம். உங்க யாரையும் பாதுகாக்காம விட்டுட்டோமே. அத்தையையும் மாமாவையும் நீங்க தான் ராத்திரி முழுக்க பாதுகாத்திருக்கீங்க. எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம். ப்ளீஸ் அக்கா, எங்களை மன்னிச்சிரு. அவனி, அஞ்சலி, கவலைப்படாதீங்க. நமக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரதா செய்யும். ஆனா கஷ்டம் வரும்போது நம்ம உதவணும். உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். ஆமாண்டா, அன்னிக்கிட்ட இருக்க அன்பு பாசம்லாம் பணத்தால வராது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் அதெல்லாம் வரும். ஆனா இனிமே இந்த தப்ப நாங்க பண்ணவே மாட்டோம். எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம்னா முதல்ல இந்த சேர்த்து வீட்டை விட்டுட்டு எல்லாரும் எங்க கூட வந்துருங்க. ஓமாமா, எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கலாமா? அனாமிகா அண்ணி தான் வீட்டுக்கு பெரியவங்க. அவங்க என்ன சொன்னாலும் நாங்க எல்லாரும் கேக்குறோம். அனாமிகா, பாத்தியாமா, உன் பொறுமை தான் இன்னைக்கு இவளுங்க மனசையே மாத்தி உன்கிட்ட கொண்டு வந்திருக்கு. மழை போனதுக்கு அப்புறம் வானத்துல ஒரு தெளிவு வரும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அத்தை? இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி அனாமிகா அவளோட பொறுமையாலையும் பொறுப்பாலையும் நல்ல குணத்தாலையும் எல்லாரையும் மாத்தினா. பணக்கார மருமகள்களோட மனசும் அப்படியே மாறிடுச்சு. அன்னையில இருந்து அவனையும் அஞ்சலியும் அனாமிகாக்கு அவ்ளோ மரியாதை கொடுத்தாங்க. 3 பேரும் மாமியார் மாமனார் பேச்சு கேட்டு ஒரே வீட்ல ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.